ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் ட்ரேசிங் டூல்ஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டூல்ஸ் தான் வந்து ட்ரேசிங் டூல்ஸு. இந்த டூல்ஸில் 2 டைப்பில் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து செரேட்டட் ட்ரேசிங் டூல்ஸு, இனி ஒன்று ஸ்மூத் ட்ரேசிங் டூல்ஸு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஷார்ப் எட்ஜாக இருக்குது, அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்து இருக்கும். 2 டூல்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு டாட்டாக வந்து ட்ரேசிங் வந்து விழும். அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரேசிங் டூல்ஸில் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு கண்டினியூவாக லைன் வந்து ட்ரேஸ் ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் மட்டும்தான் வந்து இருக்கும். மற்றபடி ரெண்டுமே வந்து சேம் தான். பொதுவாக டெய்லர் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து ட்ரேசிங் டூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் கிடைக்குதோ ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த செரேட்டட் ட்ரேசிங் டூல்ஸில் வந்து ஷார்ப் வந்து இப்போ இது வந்து மீடியமாக இருக்கும். இதை விட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ட்ரேசிங் டூல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து வாங்கும்போது பார்த்து தான் வாங்கிக்கணும். பட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க ட்ரேசிங் டூல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம நார்மலான கிளாத்தில் வந்து நம்ம ட்ரேஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் இந்த டைப்பில் வந்து நம்ம வாங்கும்போது எல்லா ஃபேப்ரிக்கும் வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மார்க்கிங்கில் நம்ம ட்ரேசிங் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இனி ஒரு சைடில் நம்ம போட்டிருந்த அந்த ட்ரேசிங் வந்து நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு நம்ம வந்து சாக் வச்சு இந்த மாதிரி போட்டிருக்க அந்த ட்ரேசிங்கில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் வந்து பண்ணும்போது துணியில் எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி இந்த டூல்ஸை வந்து அழுத்தம் கொடுத்து தான் வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணணும். அப்போ தான் இனி ஒரு சைடு வந்து அது ட்ரேஸ் ஆகும். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி வேறு எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சைடு தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இனி ஒரு சைடில் வந்து நமக்கு அந்த டாட் தெரிகிறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாச்சஸ் போடுறதுக்கும், ஃப்ளீட்டில் மார்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து எம்ப்ராய்டரிங், அதே மாதிரி ஆரி ப்ளவுஸு, ஆரி ஸ்லீவ்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஆரி ஒர்க்கில் நீங்கள் பண்ணும்போது லைன் ஒர்க்குக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது வந்து ஒரு டிசைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்றாப்புல நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி லைன் மாதிரி போடுறதுக்கு இந்த டூல்ஸ் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பன் சீட் யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். கார்பன் சீட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அந்த கார்பன் சீட்டில் இருக்கக்கூடிய அந்த இங்க் வந்து நம்ம கிளாத்திலே வந்து பதிஞ்சிடும். நம்ம வந்து திருப்பி வந்து மார்க் பண்ணுறது மாதிரி வராது. பட் இப்போ என்னட்ட இருக்க இந்த கார்பன் சீட் வந்து நான் வாங்கி நிறைய யூஸ் பண்ண நாளைக்கு இந்த மார்க்கிங் வந்து லைட்டாக தான் விழுந்திருக்கு. அதனால தான் நான் இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதனோட ரேட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டூல்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டூல்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரேசிங் டூல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டூல்ஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம்.